சமீபத்தில் ஒரு இப்போ ஒரு ஆப் ஒன்று வந்துட்டுருக்கு. அவன் வந்து ஒரு லேடி அழகாக சாரி கட்டி ப்ளவுஸ் எல்லாம் கட்டி ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு நல்லா ப்ரைடல் லுக்கில் இருக்காங்க. அவங்க பேக்கில் திரும்பி நிற்கிறாங்க. ஒரு ஸ்கேனிங் மிஷின் ஒன்று வருது. அவங்க உடம்புல போட்டுக்க எந்த ப்ளவுஸும் எதுவுமே தெரியல. ஃபுல்லாக நேக்கடாக இருக்காங்க. ஒரு நேக்கடாக இருக்க பொண்ணு எப்படி இருப்பான்னு தெரியாதா? பிறந்த குழந்தை இருக்குல்ல, பிறந்த குழந்தை கை கால் முகம், பெண்ணுக்குள்ள மார்பகங்கள், பின்ன பெண் உறுப்பு, பின்ன தொடை இடுப்பு, இதெல்லாம் தான் ஒரு பெண்ணு. இதை எப்படியெல்லாம் பார்த்து ரசிக்கிறீங்க. ஆணுக்கும் அதே மாதிரி தான். ஆணுக்கு இருக்குது, மார்பு இருக்குது, அது கொஞ்சம் பதிவாக இருக்குது, பின்ன வயறு இருக்குது, அதே மாதிரி ஆண் உறுப்பு இருக்குது. இது தானே, இது காலங்காலமாக பார்த்துட்டு வர்றது தானே. இதில் என்ன பெரிய செக்ஸை பார்த்துட்டீங்க நீங்கள்? அப்படி என்னத்தை இப்போ அழகாக இருக்கணும் தானே நம்ம ட்ரெஸ்ஸு கலர் கலராக தைச்சி போட்டுக்கிறோம். பின்ன உள்ளே இருக்கிறத பார்க்கணுன்னா என்ன வக்கர புத்தி? அதில் என்ன இருக்குது? தோலில் ஏன் இவ்வளோ நாட்டம்? ஸ்பைஸை குறைச்சி சாப்பிடுங்க. கரம் மசாலாலாம் கொஞ்சம் கம்மி பண்ணி சாப்பிடுங்க. ஜாதிக்காய் பொடி இருக்கு பாருங்கள், கடுக்காய் பொடி போட்டு சாப்பிடுங்க, அது நல்லது. இந்த மாதிரி சன்னியாசிங்கெல்லாம் முன்னாடி அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பாலியல் உணர்வுகளை கட்டுப்படுத்துறதுக்காக அந்த கடுக்காய் பொடி சாப்பிட்றா. திருப்பலா சோளத்தில் ஒரு சாதனம் உண்டு, கடுக்காய் பொடி. அதை சாப்பிட்டா போதும், இந்த நினப்பெல்லாம் மாறிடும். தனியாக இருக்கும்போது எத்தனையோ பயிற்சிகள் இருக்குது. நல்ல யோகாசனம் பண்ணுங்கள், உடம்புக்கு ரொம்ப நல்லது. எந்த ஆத்மா அழுவுங்க, உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கிற ஆத்மா அழுகிறது. இந்த ஆத்மா எவ்வளோ பெரிய ஞானியோடைய ஆத்மாவோ, சிலப்போ வால்மீகியோட ஆத்மாவாக இருக்கலாம், சிலப்போ இந்த பாகவத்தை எழுதின ஒரு பெரிய முனிவரோட ஆத்மாவாக இருக்கலாம். ஜென்ம ஜென்மமாக ஆத்மாக்கள் கூடு விட்டு பாஞ்சு அவங்க உடம்புக்குள்ளே வருதுன்னா அல்ப புத்தியினால் அந்த ஆத்மாவை அவமானப்படுத்துறீங்க. இப்போ இந்த ட்ரெஸ்ஸை அவுத்துட்டா உங்களுக்கு பார்த்ததுக்கு உங்களுக்கு என்ன? உங்களுக்கு தெரியும் இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். பிறந்த குழந்தை டாக்டர் பீடியாட்ரிஷியன் வந்து லேபர் வார்டில் பொண்ணுக்கு பிரசவம் பார்க்குறாரு. அந்த பொண்ணுக்கு பிரசவம் எப்படி நடக்குதுங்கிறத எல்லா சினிமையிலுமே போட்டு காமிக்கிறாங்க. அதில் என்ன உங்களுக்கு ஒரு காம உணர்வு வர்றது? ஒரு கல்யாண பொண்ணு அழகாக அலங்காரம் பண்ணிக்கிட்டு பட்டு புடவையெல்லாம் கட்டிக்கிட்டு வரும்போது இல்லாத ஒரு காதல் உணர்வு. அந்த தன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை அலங்காரம் பண்ணிட்டு அந்த பொண்ணு வருது. பொண்ணு பாத்ரூமில் குளிக்கிறத கேமரா வச்சு பார்க்குறது, ஆணும் பெண்ணும் சேர்ந்துருந்தால் அதை கேமரா வச்சு பிடிக்கிறது. இந்த இது வந்து உங்கள் மகளும் பார்க்குறா, உங்கள் பேரன் பார்க்குறான். ஆண்களுக்கு தான் சொல்கிறேன், பொண்ணுங்களை அந்த மாதிரி பார்ப்பாங்களா தெரியல. ஆனால் ஆம்பளைங்களுக்கு இந்த மாதிரி இந்த அசிங்கமான உணர்வு. இதனால தான் பெண்ணுங்களை நீங்கள் காலு கடியில் போட்டு மிதிக்கலாம்னு நினைக்கிறீங்க. அதனால தான் இப்போ எல்லா பெண்களும் இப்போ ஓப்பனாக பிகினி போட்டுட்டு வராங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு பார்க்காதே, அதை நானே காமிக்கிறேன்னு சொல்லி பிகினி போட்டுட்டு ஜட்டி போட்டுலாம் வந்து நடிக்கிறாங்க. அப்போ ரம்பா தொடை எல்லாம் பார்க்க நல்லா திருப்தியாக இருக்குல்ல. பின்ன என்னத்துக்கு இப்படி ஸ்கேன் பண்ணி பார்க்குறீங்க? வீட்டில் இருக்கவங்க தங்கச்சி அக்காரெல்லாம் பாத்ரூமில் குளிச்சுக்கிட்டு தான் எட்டி பார்ப்பியா நீ? அது மாதிரி தானே மற்றவனும் இருப்பான். உன் தங்கச்சி உனக்கு வேண்டாம்னா வேற ஒருத்தருக்கு வேண்டவளாக இருப்பா. உங்கள் அம்மா உனக்கு வேண்டவளாக இருப்பா, வேற ஒருத்தருக்கு வேண்டாதவனாக தான் இருப்பாள். அவங்க கூப்பிட்றாங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கமாக பேசுவா. அது உனக்கு தெரியக்கூடாதுன்னு உங்கள் அம்மா மூடி மறைப்பா. இன்றைக்கி மோஸ்ட் ஆஃப் த லைஃப் போய் பாருங்கள். அவங்க வாட்ச் ஹவர்ஸ் கிடைக்கிறதுக்காக பெண்கள் செய்கிற அக்கிரமம். சொந்த புருஷனே பக்கத்தில் வச்சுக்கிட்டு லைவ் போடுறாங்க. லைவ் போடுறதுல பிரச்சனை இல்லை, பார்க்குற நீங்கள் தான் அதை இன்க்ரீஸ் பண்ணி விட்றீங்க ரேட்டிங்கை. எங்கே வருமானம் ஜாஸ்தியாக இருக்கோ அங்கே தான் ஆளுவர் வருவாங்க. எங்கே கண்காட்சி நடக்குதோ அங்கே தானே ஜனங்க வருவாங்க. ஒருத்தவங்க ஒரு இந்த நைட்டுக்குன்னா இந்த உணர்வு தான் இருக்குன்னு ஏன் நினைக்கிறீங்க? நைட்டில் ஏன் கம்பெனி நடக்கிறது இல்லையா? ஃபாரின் கம்பெனிஸ் எல்லாம் நைட்டில் தான் நடக்குது. இங்கே ராத்திரினா அமெரிக்காவில் பகல். கொஞ்சம் உயர்வாக சிந்திச்சு பாருங்கள். ஒரு பொண்ணோட ஆர்ட்டை வரைகிறவங்க கூட ஒரிஜினல் ஒரு பாடி ஒரு உட்கார வச்சு முன்னாடிலாம் வரைஞ்சிட்ருக்காரு. ரவிவர்மா ஓவியங்கள், மோனலிசா ஓவியங்கள்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்டிக் மைண்டோட ஒரு பெண்ணோட உடல் அமைப்பு எப்படி இருக்குது, ஒரு டிரான்ஸ்ஜெண்டரோட உடம்பு எப்படி இருக்குது, அசிங்கப்படுத்தி மட்டுமே பழக்கப்பட்டீங்கன்னா நீங்கள் எஜுகேஷன் குறவாக இருக்குன்னு அர்த்தம். நிறைய படிங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் தப்பானவங்க கிடையாது. உங்களோட எல்லாம் பட்டிங்லேயே உங்களுடைய எல்லா ஃபெசிலிட்டி உங்களுக்கு தரக்கூடிய பலன்கள் எல்லாம் குறைஞ்சிருச்சு. அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி. இன்னைக்கு இப்போ பெங்காலிலேருந்து வரவங்க சாப்பாட்டுக்கு மட்டும் உழைக்கிறாங்க. உழைச்சிட்டு அந்த பைசா வாங்கிட்டு போய் கஞ்சாவை வாங்கி வாயில் திருகிட்டு அசிங்கமான உணர்வுகளில் அவங்களே முழுகடிக்கிறாங்க. புழு மாதிரி, பூச்சி மாதிரி.
அது மாதிரி வாழறதுக்கு மனுஷ ஜென்மம் தேவையான மனுஷ ஜென்மம் எவ்வளோ புண்ணிய ஜென்மம் 7 ஜென்மம் 6 ஜென்மம் கழிச்சு 7வது ஜென்மம் மனுஷ பிறவி எடுக்கிறாங்க. அந்த மனுஷ பிறவியில் ஸ்ரீராமனாக வாழ்ந்து பாருங்க, இல்லை ஸ்ரீகிருஷ்ணன் மாதிரி சொல்ல அவர் வந்து ஒரு பெண்களுக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கணும், அதாவது மகிழ்ச்சியை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் ராதாவா தன்னுடைய பக்தர்கள் எல்லாமே ராதாவாக நினச்சிக்கிட்டாங்க. அதில் தப்பான உணர்வு இருக்கிறதா காட்டிக்கிறது. ஒருத்தர் அவங்களோட இஷ்டத்துக்கு புராணத்தை இழுத்து ஃபிட் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலி என்ன நடந்ததுன்னு யாருக்கும் தெரியாது. கிருஷ்ண பரமாத்மா தெய்வத்தோட அம்சம். தெய்வத்தை குறை சொல்கிறதுக்கு நம்ம யாரும் கிடையாது. தெய்வம் வேறு. நம்ம தத்துவமசின்னு என்ன சொல்கிறான், நீ உனக்குள் இருப்பதும் தெய்வம், எனக்குள் இருப்பதும் தெய்வம் தானே. உங்களுக்குள்ளே இருக்கிற தெய்வம் இருக்குது. நீங்கள் இன்றைக்கி வாட்சில் இதை போய் பார்க்குறீங்க, அதில் உங்கள் அம்மாவும் ஒரு ஐடி வச்சுருப்பா, அதில் பார்த்துட்ருப்பா. உங்கள் அப்பாவும் ஒரு ஐடியா பார்த்துட்ருப்பா, மகனும் ஒரு ஐடி வச்சு ஃபோன் ஒரு ரூமில் வச்சுட்டு பார்த்துட்ருக்கீங்க. சிலப்போ ஐடி புரிஞ்சுக்கிட்டு என் மகன் இதை தான் பார்க்குறான், என் பொண்டாட்டி தான் பார்க்குறேன். அதாவது பொண்டாட்டியோட லைவை புருஷன் வேற ஒரு சைட்லேருந்து பார்க்குறேன், மகன் ஒரு சைட்லேருந்து பார்க்குறான்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வேற ஒரு லேடியாவுக்கு நீங்கள் பார்க்குறீங்க, உங்கள் வீடு சுத்தமாக இருக்குது, வேற ஒரு இதில் எட்டி பார்க்குறீங்க குப்பையை. அப்போ இன்னொருத்தன் உங்கள் குப்பையை எட்டி பார்ப்பான். அப்படி தானே வரும். அதாவது இதில் ராமாயணத்தில் வரும், இந்த கை இப்படி நீட்டி வச்சுருக்கணும், சாப்பாடை போட்டுட்டு கையை எப்படி நீட்டி தான் கட்டி வச்சுக்கணும். இந்த கை மடக்கக்கூடாது, சாப்பாடு சாப்பிடணும். எப்படி சாப்பிடுவீங்க? அப்போ சுற்றி எல்லோரும் உட்காந்து இந்த கையை இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம். இப்படி எடுத்து இந்த சாப்பாடு எடுத்து அவங்களுக்கு ஊட்டுறாங்க, அவங்க அடுத்தவங்களுக்கு ஊட்டுறாங்க, அவங்க அடுத்தவங்களுக்கு ஊட்டலாம். இது நமக்கு தான் சாப்பிட முடியாது, மற்றவங்களுக்கு சாப்பிட முடியும். கரெக்டாக? அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டில் இருக்க பெண்கள் பத்திரமா இருக்காங்கன்னு நினச்சா அடுத்த வீட்டு பெண்களை எட்டி பார்க்குற அழகான அறிவுள்ள ஆண்களே உங்கள் வீட்டு பெண்களையும் அது மாதிரி தான் மற்றவங்க லைவில் வரணும்னு இல்லைங்க. கொல்லப்புறத்துலேருந்து கூட எட்டி பார்க்கலாம், இல்லை எங்கேயாவது போய் லாட்ஜில் எங்கேயாவது தங்குற சமயத்தில் கேமரா வச்சு பார்க்கலாம். பெண்கள் எங்கெல்லாம் போகிறாங்களோ பின்னாடி நடந்துப்பாங்க. கோவிலில் மஞ்சள் சேலை கட்டிக்கிட்டு தண்ணியை ஊற்றிட்டு இருந்தால் அதை கூட மேனி அழகுன்னு சொல்லி பார்த்து ரசிக்கலாம். கேவலமான பிறவிங்கிறது தப்பு இல்லை, அசிங்கமாக. நான் பெத்த தாயாக சொல்கிறேன், என் மகன் இப்படி வேற ஒரு பொண்ணை ரசிக்கிறான்னு தெரிஞ்சுன்னா எனக்கு எவ்வளோ அசிங்கம். குடும்பத்தோடு தூக்கு மாட்டி சாவலான்னு தோணுறது. லைவு வாட்சவாசு கூடுறதுக்கு வேண்டி இப்படியெல்லாம் காமிக்கிற பொம்பளைங்க இருக்காங்க. ஏன்னா காசு ஜாஸ்தி கிடைக்குதுன்னு அந்த லைனுக்கு போய்டுறாங்க. பின்ன ப்ராஸ்டியூஷன் எல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. முன்னாடி தேவதாசி முறையில் கஷ்டப்பட்டு ஒழிச்சாங்க. பெண்களை வந்து பொட்டு கட்டி அவங்க டாக்டர் ஆகணும்னு நினச்சா கூட முடியாது. அந்த சமூகத்தில் தள்ளப்பட்ட பெண்களுக்கு வேறு எதுவுமே செய்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது. அவங்க டான்ஸ் கற்றுக்கணும், பாட்டு கற்றுக்கணும், அழகாக ட்ரெஸ் போட்டுக்கணும், ப்ளவுஸ் போடக்கூடாது. அந்த ப்ளவுஸ் போட்டுக்கிறதுக்கே எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பெண்மணிகளும் சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. அவங்க அழகாக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து மஞ்சள் பூசிக்கிறாங்க, பயிரப்பொடி போட்டு தேய்ச்சி குளித்து அழகாக ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணி முடியெல்லாம் வச்சு பூவெல்லாம் வச்சுக்கிட்டு அலங்காரம் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் அலங்காரம் பண்ணிக்காமல் இப்படி ஷார்ட்கட்டில் இது பண்ணிட்டு நடக்கிறீங்க. தலைமுடியும் பேசிக்கிட்டு சும்மா சட்டையை மாட்டிட்டு போகிறோம். குடும்பத்தில் பெண்கள் ஒரு ஆணை இறங்குறதுக்கு ரெடியாகி வெளியில் இறங்குறதுக்குள்ளே பெண்கள் எவ்வளோ ஜோலி செய்யணும். அவங்க துணிமணியை துவைச்சி தேய்ச்சி அயன் பண்ணி கையில் கொடுக்கணும், எடுத்து போட்டுக்கிறதுக்கு. சாப்பாடு சமைச்சு கொடுக்கணும். பொருள் எதுவும் இருக்கா இல்லையான்னு கூட அவங்க தான் போய் பார்ப்பாங்க. எந்த ஆம்பளை அது குடும்பத்தில் ஏதாவது சாமான் இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணிக்கிறது இல்லை. 75%, 25% இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. தாயும் மாணவராக எத்தனையோ தந்தைகள் இருக்காங்க, அவங்கள நான் சொல்லவே இல்லை. ஆனால் ஒரு தந்தைமார் இந்த லைவை பார்க்குறாங்க. லைவுங்கிறது வந்து உண்மை, அதாவது தெய்வம் வச்சுருக்க சிசிடிவி மாதிரி தான் இப்போ மீடியாவில் இருக்க அந்த லைவுங்கிறது. சாதாரணமாகவே 3 வயசு பாப்பாவை ஒரு ஆள்கிட்ட ஒரு 60 வயசு ஆள்கிட்ட கொண்டு விட்டுட்டு போனால் அந்த 60 வயசு ஆள் அந்த பொண்ணை காம பிசாசாக தான் பார்க்குறான். காமாந்தகனா அந்த பொண்ணை நசிப்பிக்கிற. ஏன் அந்த உணர்வு ஜாஸ்தியாகிட்டே வருது தெரியுமா? அதை நீங்கள் மோட்டிவேட் பண்ணுறீங்க, அதில் ஏதோ ஒரு சந்தோஷம் காண்றீங்க. அதே சமயம் நல்ல ஒரு காமெடி சேனலில் வச்சு அவங்க எவ்வளோ உணர்வு பூர்வமாக அழகாக காமெடி பண்ணுறாங்க. அதை சிந்திக்கிறதுக்கே 10 நிமிஷம் ஆகுது. பட்டிமன்றம் பாருங்கள், சன் டிவியில் பட்டிமன்றம், லட்சக்கணக்கான ஜனங்கள் உட்காந்து பார்க்குறாங்க. பட்டு புடவை கட்டிட்டு பெண்கள் வந்து பேசுகிறாங்களே, அவங்க எத்தனை புஸ்தகத்துலேருந்து ரெஃபரன்ஸ் எடுத்துருப்பாங்க. டைம் கிடைக்கலன்னு புலம்புறீங்க. காலையில் ஃபுல்லாக வேலைக்கு போகிறீங்க, சம்பாதிக்கிறீங்க, கஷ்டப்படுறீங்க. பக்கத்து வீட்டு பொண்ணு குளிக்கிறத எட்டி பார்க்குறேன். கேவலம் அதெல்லாம். அந்த மாதிரி இது வந்து நம்ம அந்த பக்கம் பார்க்காம இருங்க. மாதரசிகள் போகிறாங்கன்னு சொல்லிட்டு சரிம்மா போய்ட்டு வாங்கம்மா, நான் இப்படி திரும்பிக்கிறேன்னு சொல்லி பாருங்கள். அந்த பொண்ணு எவ்வளோ அவங்கள நேசிப்பாள்.
கருப்பாக இருக்காங்க, கலையாக இல்லை அப்படின்னு பெண்கள் வெறுக்கிறதே கிடையாது. நல்ல மனசு இருக்கா, பொண்களை நல்ல கவியாக வர்ணிக்கிறாங்களா, ஆஹா பொண்ணோட அழகை வர்ணித்து பாருங்கள், தானே அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிப்பா. கருப்பாக இருக்கவங்களை கட்டிக்கிறதே இல்லையா யாருமே. அதனால் மூஞ்சில் ஆசிட் ஊற்றுறது, நீ அழகாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு நீ என்னை கட்டிக்கிறது இல்லை, கிடையாது. நீங்கள் நல்ல ஒரு ஸ்பெஷாலிட்டி அழகு தோலை தவிர பாக்கி எவ்வளவோ ஆர்னமெண்ட்ஸ் இருக்குது நமக்கு மனசுக்கு. நல்ல அழகாக ஸ்பீச் கொடுப்பாருங்க, நல்ல டான்ஸ் ஆடிப்பாருங்க. மைக்கேல் ஜாக்சனை விரும்பாத எத்தனை பெண்கள் உண்டு. அது மாதிரி சூப்பர் ஸ்டாரை விரும்பாத எத்தனை பெண்கள், மம்முட்டி, மோகன்லால் அவங்கெல்லாம் நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நல்ல ஜென்டில்மேனாக நடந்துக்கிறாங்க. அந்த ஜென்டில்மேனாக இருக்கிறதுனால தான் அவங்கள பெண்கள் விரும்புகிறாங்க. பெண்கள் உங்களை விரும்புகிற மாதிரி நடந்துக்கங்க. ஏன் அந்த மாதிரி சரித்திரத்தை மாற்றி அமைக்கக்கூடாது? இந்த மாதிரி வீடியோஸ் போடுறவங்கள வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணாதீங்க, பைசா கொடுக்காதீங்க, சப்போர்ட் கொடுக்காதீங்க. அப்படி செஞ்சு பாருங்கள், யாருமே அது மாதிரி செய்ய மாட்டா. வருமானம் இருக்க இடத்துல யாரும் கடை போட மாட்டான். இப்போ கடை போட்டுட்டு எல்லாம் செய்கிறாங்க, நீங்கள் போய் கமெண்ட் போட்டுட்ருக்கீங்க. அவங்களும் ஒரு தாய் வயசில் இருப்பாங்க, இல்லைன்னா அக்கா வயசில் இருப்பாங்க, இல்லை தங்கச்சி வயசில் இருப்பாங்க, இல்லை மக வயசில் இருப்பாங்க. ஒரு பொண்ணை பார்த்தா ஆம்பளைக்கு உடனே செக்ஸ் உணர்வு தான் வரணும்னு இல்லைங்க. தன்னோட மகளை அந்த இடத்துல வச்சு பாருங்கள். அந்த ஏஜில் இருக்கிற என்னோடய வீட்டில் ஒரு அங்கத்தை நினச்சி பாருங்கள். கண்டிப்பாக ஒன்றும் இல்லை சொல்கிறேனே, அவுத்து பார்த்தா என்னங்க இருக்குது? ஒன்றும் இல்லை. வீட்டில் நீங்கள் டெய்லி உங்கள் பொண்டாட்டியை பார்க்குறது இல்லையா, அவங்க அம்மாவை பார்க்குறது இல்லையா? நாங்களும் சின்ன வயசில் இருக்கும்போது அம்மா குளிச்சிட்டு இருப்பாங்க, நாங்கள் போய் பின்னாடி முதுகெல்லாம் தேய்ச்சி கொடுப்போம். எத்தனை பசங்க முதுகு தேய்ச்சி கொடுத்துருக்காங்க. அதனால காம உணர்வு வந்துடுமா? தாய் தகப்பன் அக்கா தங்கச்சின்னு ஒரு நினப்பு இல்லை. எல்லா பொண்ணுங்களையும் ஒரே கன்னத்தில் அப்படி எல்லாத்தையும் அவுத்து காமிச்சு அவங்களுக்கு தீர்ந்துதா? அப்படி பார்த்தா பாருங்கள், கோவளத்தில் போய் பாருங்கள், இல்லைன்னா அந்த அமெரிக்கனில் போய் பாருங்கள். அவங்க வந்து ஒரு 2 பீஸ் தான் போட்டுக்கிட்டு நடக்கிறாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கா பாருங்கள். என்ன ரசனைங்க உங்களுக்கு? வெட்டி போட்ட கோழியை பார்க்குற மாதிரி பார்க்குறீங்க, வெட்டி போட்ட ஆட்டை பார்க்குற மாதிரி பார்க்குறீங்க. இன்றைக்கி இவ்வளோ கேவலமான பிறவின்னு உங்களுக்கு தெரியுதா கொஞ்சமாச்சு? நல்ல காரியங்கள் எவ்வளோ இருக்குது. உங்கள் ஸ்கூலில் உங்கள் டீச்சர் அவங்கள பார்த்தா அசிங்கமாக கமெண்ட் பண்ணுறீங்க. டியூஷன் டீச்சர்னு அந்த அம்மா கொஞ்சம் வண்ணமாக இருக்குது, சிலப்போ சாரியெல்லாம் இப்படியெல்லாம் பின் பண்ணிக்கிட்டு நடக்க முடியுமா? எல்லா இடத்துலையும் பின் பண்ணிட்டு நடக்க முடியும். சிலப்போ திருப்பி அந்த போஸ்ட் தெரியுங்க, அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கவனிக்காமல் அவங்க இங்கே தெரியுதா, இங்கே தெரியுதா, இங்கே தெரியுதா, இதை ஏன் பார்க்குறீங்க? உங்களை நீங்களே அசிங்கமான வழியில் திருப்பிக்கிட்டே இருக்கீங்க. எந்த தாய் வந்து என்ன கருத்து சொன்னாலும், என்ன பாட்டு பாடினாலும், என்ன கதை சொல்லி கொடுத்தாலும் நான் இப்படி தான் இருப்பேன், அதை காமி இதை காமின்னு கமெண்ட் போடுறீங்க அசிங்கமாக. நான் லைவில் வரலப்பா, எனக்கு வேண்டவே வேண்டாம். இந்த மாதிரி மோசமான ஆளுகள் இருக்கிற வரைக்கும் ஆண் ஜென்மனால அருவருப்பாக இருக்குங்க, அருவருப்பாக இருக்குது. நல்ல மனுஷங்களே இல்லையான்னு கூட தோணுது. 90% அப்படி தான் இருக்காங்க. அன்பாக பேசினா உடனே அடுத்த அப்ளிகேஷன் தான். ஒருத்தனுக்கு இன்னொருத்தன் ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு புருஷன் அந்த புருஷனை மடையனாக்கிட்டு அந்த பொண்ணை நீங்கள் வேலை இது பண்ணிக்கிட்டீங்க, கான்ட்ராக்ட் பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ உன் வீட்டில் ஒரு பொண்டாட்டி தனியாக இருப்பாளே, அவளுக்கு வேற ஒருத்தன் கான்ட்ராக்ட் பேச மாட்டானா? இது இப்படி தான் மகாபாரதத்தில் கை நீட்டி சாப்பாடு கொடுக்கும்போது இவன் அவனுக்கு சாப்பாடு விட்றான். உன் வீட்டில் இருக்கிறது நீ அந்த பக்கம் பார்த்துட்டு இருந்தேன்னா வேற ஒருத்தன் தான் அவன் பொண்டாட்டிக்கு கூட்டி விடுவான். நீ என்ன செய்கிறியோ அதுதானே திருப்பி கிடைக்கும். நம்ம உலகத்துக்கு என்ன கொடுக்குறோமோ அதுதான் திருப்பி கிடைக்கும். முன்வினைகள், பின்வினைகள், ஊழ்வினைகள் மறந்துடாதீங்க. இதெல்லாமே தான் செய்தது தான் திருப்பி வரும். கர்மாக்கள் இருக்குது. அதனால உங்களுடைய மக்கள், மனைவி மக்கள் ஒரு தரம் அடிப்பட்டால் ஆடுறதுக்கு 6 மாதம் அது ஆஸ்பத்திரியில் பேனுக்கு திறந்து கிடக்குறீங்களே. நர்சம்மா வந்து உங்களை பார்க்குற தொட்டு மருந்தெல்லாம் தடவி சரிப்படுத்தி போகும்போது நர்சம்மா அப்படி கேவலமான பிறவிகள் இல்லையா? நீங்கள்லாம் காமெடி போடுறப்ப கூட கொஞ்சம் பார்த்து போடுங்க. பொம்பளைங்க உங்களை வந்து ஒரு ஒரு நோயாளியாக பார்த்து அவங்கள சரிப்படுத்துகிறாங்க. ஒரு சினிமாவில் பூர்ணிமா ஜெயராம், ரஜினிகாந்த் 2 பேரும் பயங்கரமாக டான்ஸில் போட்டி வருது, பாட்டு போட்டி, வாய் போட்டி எல்லாம் நடக்குது. அதில் வந்து ரஜினி ஜெயிக்கிறாரு, பூர்ணிமா தோத்துடுறாங்க. உடனே பூர்ணிமாவை துரத்திக்கிட்டு வராங்க. அங்கே வந்து ஒரு வில்லன் மைண்டு துரத்திக்கிட்டு வருது, ஹீரோ மைண்டு பின்னாடி வருது, லாஸ்ட்டு வருது. பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அவர் போய் இந்த பொண்ணை துரத்திக்கிட்டு மான் வந்து ஓடுது, புலி துரத்துது. புலி போய் ஒரு பொந்தில் மாட்டிக்குது. உடனே அந்த மான் என்ன பண்ணுது, அவன் எந்திரிச்சு வந்தால் நம்மளை கடித்து குதறிடுவான், நம்மளை அவமானப்படுத்திடுவான்னு தெரிஞ்சிட்டு கூட அவன் உள்ளே விழுந்தோடனே தன்னோட மாறாப்பு சிலையை எடுத்து கொடுத்து அவனை காப்பாற்றுறா. என்ன உன்னதமான கருத்து அது! அதை பார்த்ததும் அந்த வில்லத்தனமான அந்த மனசு, அந்த பொண்ணை என்ன வேணால் செய்யலாங்க. அவளை நினச்சா ஒரு பொண்ணை தனியாக கிடச்சா அவளை சித்திரவதை பண்ணி 1 வாரம் வச்சிருந்து
நினச்சி பாருங்கள், உங்களை ஒருத்தவங்க ஒரு வாரம் வச்சிருந்து சாட்டை வாரால் அடின்னு அடித்து உப்பை தேய்ச்சி மிளகா தேய்ச்சி உங்களை ஆசனம் வழியாக தீயை போட்டு கொளுத்தி உங்களை கொடுமைப்படுத்தினா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்போ மற்ற பெண்களுக்கு நீங்கள் செய்கிறப்ப அவங்களுக்கும் வேதனை. கிள்ளினா எல்லாருக்கும் ஒரே வலி தாங்க. அதே மாதிரி தான் செக்ஸும். உங்களுக்கு என்னென்னலாம் வலி இருக்கோ அதில் தானே பெண்களுக்கும் இருக்கும். பெண்கள் என்ன மிஷினா? அவங்களுக்கும் இதே சரீரம் தான். உள்ளபடி சொன்னாக்க உங்களை விட அதிகமாக உழைக்கிறதும் பவர் இழக்கிறதும் அவங்க தான். அவங்க உடம்புல சத்து இழந்து வர்றாங்க. அவங்களால முடியாமல் துவண்டு போய் ஒன்றும் இல்லாமல் ஆகி அப்படி நிற்கிறாங்க. அந்த மாதிரி வலுவிழந்த ஸ்திரீகளை நீங்கள் இப்படி துரோகம் பண்ணுறீங்களே, நீங்கள்லாம் மனுஷங்க தானா? கடவுள் இதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. உங்களுக்கு தானே வியாதி வரப்போகுது. சிகரெட் குடிக்கிறீங்க, பெண்கள் சிகரெட்டு வீட்டில் குடிக்கிறாங்களாம், பீடி நீங்கள் வலிக்கிறீங்க. அவள் உட்காந்து அதெல்லாம் மூக்கை பொத்திக்கிட்டு உங்களுக்கு வேண்டி கறி சமைக்கிறா, கோழி சமைக்கிறா, ஆடு சமைக்கிறா, தின்னுவிட்டு சைடிஷ்ஷு செட் வெள்ளம் தண்ணி குடிக்கிறீங்க, இதை தொட்டுக்கிட்டு தின்றீங்க, பொண்டாட்டியை போட்டு அடிக்கிறது, செக்ஸுக்காக இருக்கிறது. எவ்வளோ அசிங்கமான பிறவிகள் நீங்கள். இதெல்லாம் ஆயக்கலையில் ஒன்று தாங்க, எல்லாத்துலேயும் இருக்குது. காமம், இன்பத்துப்பால், அறத்துப்பால், பொருட்பால், அறத்துப்பால், இன்பத்துப்பால் 3ஆவதாக தான் வச்சுருக்கு. அதனால தான் தெரில, இந்த மாதிரி துரோகம் பெண்களுக்கு செய்ததுனால தான் பெண்களோட எண்ணிக்கை குறைஞ்சி போச்சு, ஆண்களோட எண்ணிக்கை கூடி போச்சு. பெண்கள் உத்தம ஜாதி பெண்களை எப்படி கிடைக்கும்? நீங்கள் தான் கண்ணாலேயே கற்பழிக்கிறீங்களே பெண்களை. ஒரு வேலைக்கு போக முடியல, ஒரு டாக்டர் வீட்டில் நர்ஸா ஜோலி வேலை பார்க்க முடியல, ஒரு எங்கே போனாலும் பெண்களை அப்படியே கண்ணாலேயே நீங்கள் அசிங்கப்படுத்துறீங்களே. அப்போது உங்களுக்கு கிடைச்ச ஒரு பொண்ணு மட்டும் அவ்வளோ 10, 20, 25 வயசு வரைக்கும் எப்படி வளர்ந்துருப்பாங்கிறதுக்கு உங்களுக்கு என்ன சர்டிஃபிகேட் இருக்கா? நீங்கள் வேறு இடத்துல அழுக்கு பண்ணினா இன்னொரு அழுக்கு தான் உங்களுக்கு வந்து சேருவது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஊழ்வினை உங்களை துரத்திக்கிட்டே இருக்கும். அசிங்கமான ஒரு லைஃப் உங்களுக்கு கிடைக்கும் கடைசியில். அதெல்லாம் கண்ணால் பார்த்து அழ வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. இதெல்லாம் ஒரு வேலையை. இதுக்கு மேலே வெறுமனே தனியாக சமயம் இருக்கும். சுயசரிதை எழுதிங்க. நீங்கள் எப்படி பிறந்தீங்க, எப்படி வளர்ந்தீங்க, உங்களுக்கு என்னென்னலாம் அவமானங்கள் நடந்தது, உங்களுக்கு என்னென்னலாம் துயரங்கள் நடந்தது, உங்கள் ஆசை எதெல்லாமே மறுக்கப்பட்டதுனால எழுதுங்க. இதெல்லாம் எனக்கு அடுத்தது இந்த காலத்தில் எனக்கு இதெல்லாம் கொடுமைகள் நடந்தது, அடுத்ததில் இந்த கொடுமையெல்லாம் நான் ஓவர் கம் பண்ணி இப்படி வந்து நிற்கிறேன். இப்போ என்கிட்ட காசு இருக்குது, இந்த பணத்தை வச்சு நான் இதெல்லாம் கொடுமையெல்லாம், அது தப்பு. காசு வந்துருச்சுல்ல, உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குதுல்ல, அந்த சான்ஸை வச்சுட்டே நீங்கள் ப்ரொசீட் பண்ணி நல்ல ரீதியில் நல்லா சூப்பர் மேனாக வாழ்ந்து பாருங்கள். கமலஹாசன் மாதிரி நல்ல கலராக திறமையாக இல்லை, நல்ல பாடல் ஆடல் எல்லாத்துலேயும் திறமையாக வளர்த்துக்கோங்க. அவர் நல்லா பிஸ்னஸ் பண்ணுங்கள். ஒரு பிஸ்னஸில் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணலான்னு பாருங்கள். இதெல்லாம் யோசிங்க. ராத்திரியில் உட்காந்து நிறைய எழுதுங்க. நீங்கள் ஒரு எழுத்தாளராக இருக்கலாம், யாருக்கு தெரியும், ஓவியராக இருக்கலாம், நல்ல ஓவியம் வரைங்க. எல்லாமே ஆர்ட்டு பாம்பில் விலைக்கு போகும். அந்த தோழா படத்தில் கார்த்திக் சார் வர மாதிரி எனக்குள்ளே இருக்கிற அந்த ஓவிய திறமையை கண்டுபிடிக்கிறது இவ்வளோ நாளாயிருக்கு. இனிமேல் நான் பாருங்கள் டெய்லி வரைய போகிறேன், எனக்கு இவ்வளோ ரூபா கிடைக்கும். இந்த மாதிரி குட்டாம்போக்கில் உங்களுக்கும் சிலப்போ அடித்து பைசா கிடைக்கிறதுக்கு சான்ஸ் உண்டு. அந்த பணத்துக்கு வேண்டி தானே கஷ்டப்படுறீங்க, அந்த பணத்தினால தானே நீங்கள் அவமானப்படுறீங்க. பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக யோசிங்க. ஒர்க் ஷாப் இருக்குல்ல, நாள் வேலைக்கு போகிறீங்க, அந்த ஆயுதத்தை நல்லா தீட்டணும். தீட்டினா தான் அடுத்த நாள் மரத்தை சீக்கிரமாக வெட்டும். புத்தியை கூர்மையாக்குங்க. நல்லா உங்களுக்கு தேவையான ஆயுதங்களை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கூகுளில் யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்னலாம் படிக்கணும்னு ஆசையாக இருந்து படிங்க. டெக்னாலஜி இருக்குது, இல்லை ஆர்கானிக் ஃபார்ம் இருக்குது, ப்ராஃபிட் உண்டாக்குற மிஷினரிஸ் நிறைய கண்டுபிடிங்க. அதை விட்டுட்டு பெண்களை வச்சு பிஸ்னஸ் அதை விட்டுருங்க. இன்றைக்கி எந்த பெண்கள் ஒருத்தரும் கருத்தரிக்கலை அப்படின்னு எப்படி கருத்தரிக்கும்? மனசு பூரா குப்பைங்க உங்களுக்கு. உங்களை வச்சுக்கிட்டு குழந்த கூட பிறக்காது. நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட கொண்டு போய் விட்டுட்டு வேணால் அவர் என்னென்னமோ பண்ணி ஃபர்டிலைஸ் பண்ணி ஸ்டெர்லைஸ் பண்ணி அது குழந்தைய உண்டாக்குறாரு. அசிங்கமாக இல்லை? எந்த யோக்கியத்தில் பொண்ணுங்களை போய் அசிங்கமாக பேசுகிறது, அவங்கக்கிட்ட தப்பான உறவுகளை வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களே. இன்றைக்கி குழந்த பிறக்குது அவங்களுக்கு. முன்னாடியெல்லாம் ஒரு பொம்பளை பக்கத்தில் போனாலே பயப்படுவான், ஐயோ குழந்த பிறந்துடும் அப்படின்னு. இன்றைக்கி குழந்த பிறக்கல, என்ன உட்காந்து அழுகுறா, டாக்டர்னால தான் குழந்த பிறந்ததுன்னு சொல்கிறான். அந்த நிலைமைக்கு வச்சு தண்டனைகள் வந்துக்கிட்டு இருக்குது. தப்பான காரியங்கள் செய்ய அந்த தப்பு தான் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கும். அசிங்கத்தை சுத்தம் பண்ணுறதுக்குள்ள வழியை பாருங்கள். அப்போ தான் வீடும் மனசும் சுத்தமாக இருக்கும், வருமானம் கிடைக்கும். லக்ஷ்மி தேவி கூட வீட்டை விட்டு ஓடியே போயிடுவாள். இப்படி அசிங்கம் காணிக்காதீங்க. ஆம்பளையும் பொம்பளையுமா சேர்ந்து இப்படி மகா மோசம். ஒரு ஆம்பளை இதனால தான் பைசா தரானான்னு சொல்லிட்டு பொம்பளை அந்த மாதிரி போகிறது, இது கன்வர்ஷன் நடக்கிறதே உங்களால் தான்.
முதல்ல தப்பு எங்கே நடக்குது உங்கள் மனசுக்குள்ளே அதை முதல்ல வெறுத்துட்டு அந்த டைமில் எம்டி டைமில் ஏதாவது படிங்க, ஏபிசிடி படிங்க, ஆனாவண்ண படிங்க, கம்பராமாயணம் படிங்க, என்ன பிடிக்குதோ அதை படிங்க. ஆனால் உணர்வுகளை கட்டுப்படுத்துறதுக்கு இல்லைன்னா நீங்கள்லாம் யோக்கியமே இல்லை மனுஷனாக வாழறதுக்கு. கண்ட்ரோல் பண்ணுங்கள். எமோஷன்ஸை கட்டுப்படுத்தினா தான் நீங்கள் பெரிய ஞானியாக முடியும். ஞானியானால் உங்கள் உலகமே உங்களை எட்டி பார்க்குற அளவுக்கு நீங்கள் பெரிய ஆளாக முடியும். அந்த சக்தியை வளர்த்துக்கோங்க. நெகட்டிவ் சக்தியில் போகாதீங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த பாதை போகிறதுக்கு சுகமாக இருக்கும். பூ போட்டால் மஞ்சமாக நல்லா சுகமாக இருக்கும். கஞ்சாவை சாப்பிடும் நல்ல இவ்வளோ பெருசு வாயில் வீங்கும்போது கேன்சர் வந்து கடந்து அழுகி நாரும்போது புழு அப்படியே நெளியும். நரகத்தில் போகண்டா. இங்கேயே நரகத்தை எல்லோரும் நிறையா அனுபவிக்கிறாங்க. ரேஸில் போகிறவங்கெல்லாம் ஆக்சிடெண்ட் ஆகி நடு ஒடிஞ்சு கிடக்குறாங்க. அதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கு ஒரு பொம்பளை வேணும். பொம்பளை கடந்து கஷ்டப்படுறான். என் புருஷனுக்கு ஒரு கிட்னி போச்சு, இந்த பக்கம் மூத்திரத்தை டயாலிஸ் பண்ணால் தான் நடக்கும், காசு யாராவது உதவி பண்ணுங்க. அப்போ நீ படுத்திருக்கும்போது வேற ஒருத்தங்கிட்ட அவன் பொண்டாட்டி ஹெல்ப் பண்ணிக்கிறான். அப்போ நாக்க பிடிச்சிட்டு சாவ மாதிரி இருக்காங்க. ஒரு பொண்டாட்டி சப்போர்ட் தேவைப்படுது, ஃபினான்ஷியலி சப்போர்ட் தேவைப்படுனா அந்த பொண்ணை நீ எந்த கண்ணால் பார்த்தியோ அந்த கண்ணால் தான் ஊரில் உலகத்தில் இருக்கவா பாப்பா. அப்போ நீ இதை அனுபவிச்சுட்டு நெடுமரம் மாதிரி கிடக்க வேண்டியதான். பார்த்தா பசுமரம், படுத்து விட்டால் நெடுமரம், சேர்த்தா விறகுக்கு ஆகுமா ஞான தங்கமே அப்படின்னு சொல்லி பொண்ணை சேலை உடுத்தி அழகாக மரியாதை நடடின்னு சொல்லணும். தங்கச்சியாக பார்க்கணுமா, இந்த மாதிரி ட்ரெஸ் போடாத நல்ல ட்ரெஸ் போட சொல்லு. தானாகவே உங்கள்கிட்ட அன்பாக வந்து பேசும். உங்கள்கிட்ட ஒரு பாதுகாப்பு உணர்வு ஏற்படுத்து. பெண்களுக்கு நீ பாதுகாப்பு கொடு. மிலிட்ரியில் இருக்க இராணுவ வீரன் மாதிரி நடந்துக்கோ. பக்கா காவல் நிலையத்துக்கு போனால் பொண்ணுங்களை வச்சு அசிங்கமாக பேசுறது, அவங்களுக்கு அசிங்கமாக பெனால்ட்டி போடுறது, அவங்கள அசிங்கமாக உபயோகப்படுத்துறது, இந்த மாதிரி கொடுமைகள்லாம் சேர்த்து உங்களுக்கு யார் லைசன்ஸ் கொடுக்குறா? நாளைக்கு உங்கள் குடும்பம் இந்த நிலைமை அனுபவிக்கும். எல்லா தப்புக்கும் தண்டனை உண்டு. இதெல்லாம் புஸ்தகத்தில் எழுதி 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 வச்சிட்ருக்கான் சித்திரகுப்தன். சித்திரகுப்தனில் யமதர்மன் இல்லை, நரகம் இல்லைன்னெல்லாம் நினச்சிட்டு இருக்காதீங்க. அதெல்லாம் நடக்கும்போது தெரிஞ்சுக்கோ. உங்களுக்கு பேச வராது, சொல்ல முடியாது, அந்த மாதிரி நிலைமையில மாட்டிக்குவீங்க. ஆண் ஜென்மம் உரம் சொல்கிற தாயை பிரசவித்த பிள்ளையாக நீங்கள் அவங்க பெற்று போட்டது, அவங்க எந்த வழியாக பெற்று போட்டாங்களோ அதை தான் நீங்கள் காம உணர்வோடு பார்க்குறீங்க. தப்பு. திருத்துங்க. அந்த டைமை வேறு எதுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது நல்ல பாட்டுகள் கேளுங்க. நல்ல கருத்துள்ள எம்ஜிஆர் பாட்டு இருக்குது, சவுந்தரராஜன் பாட்டு இருக்குது, சுஷீலா பாட்டு இருக்குது. கேட்டால் அழகாக மயங்க. உங்களுக்கு இன்பமான உலகம் காத்திருக்கும். பிரெயினும் ரொம்ப அழகாக யோசிக்கும், நிறைய யோசிக்கும். நல்ல இன்புட் போட்டால் தானே. புழுத்து போன மாவையும் புழுத்து போன ரவையெல்லாம் போட்டு நீங்கள் உப்புமாங்கன்ற மாதிரியாக்க நீங்கள் மனசை போட்டு கேடு பண்ணிக்கிறீங்க. அதனால் நோய் தான் பரவும். உடம்பு பூரா நோய் தான் பரவும். இந்த மாதிரி தாட்ஸை நிப்பாட்டலைன்னா உங்களுக்கு தான் ஆபத்து. எந்த உணர்வை வைக்கிறீங்களோ அந்த கத்தி எடுத்தவனுக்கு கத்தியால் தான் ஆபத்து. இது இந்த கத்தி இப்படி தொங்கிக்கிட்டு இருக்க கத்தி. அந்த கத்தி உங்கள் தலையிலே இறக்கலாம், மற்றவங்க தலையிலே இறக்கலாம். ஆடிக்கிட்டு இருக்கு. எப்போ உங்கள் டர்ன் வரப்போன்னு தெரில. யூ ஆர் இன் த கியூ. பி அலர்ட்டாக இருங்க. பொண்ணுங்களை அவமானப்படுத்தாதீங்க. மோசமான நிலைமை பார்க்காதீங்க. இந்த ஸ்கேனர்லாம் வச்சு பொண்ணுங்களெல்லாம் படம் எடுக்கிறாங்க. 2 சவுட்டத்தை கொடுத்து மரியாதை. அதெல்லாம் வந்து ஏர்போர்ட்டில் தங்கம் கடத்துறாங்களா வைரம் கடத்துறாங்களா பார்க்குறதுக்காக உள்ள ஸ்கேன் மிஷின். இது பொம்பளைங்களோட பாடியை பார்க்குறதுக்கு தான் ஒட்டிச்சு. இதுக்கு மேலே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. மரியாதையாக நடந்தால் அவங்களுக்கு நல்லது. இப்போ நான் அது ஒரு அக்காவாக அவங்களுக்கு சொல்கிறேன், இல்லை உங்களுக்கு ஒரு அத்தையாக சொல்கிறேன், இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு அம்மாவாக சொல்கிறேன்னு நினச்சிக்கோங்க. கேட்டுட்டு மரியாதைக்கு நடந்துக்கோங்க. நீங்கள் பார்க்குறதெல்லாம் மற்றவங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சி அவங்களோடலாம் குணங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யறது தலையெழுத்தேன்ட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு பொண்ணை ஒரு ஆணை அடித்தான்னு பொம்பளை ஒருத்தனை அடித்தான்னா இப்போ மீட்டூவில் வந்து எவ்வளோ பேர் மாட்டுறான் பார்த்தீங்களா. பொம்பளைக்கிட்ட ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. அவள் என்ன சக்தியோட சுரூபமாக காட்டாலமே. நீங்கள் பொம்பளையை கேவலமாக பார்த்துட்டு எந்த முகத்தை வச்சுக்கிட்டு கோவிலில் போய் சாமி கும்பிட்றீங்க? ஒரு பொம்பளை இப்படி முழுசாக நின்னா கூட ஜென்டில்மேனாக நிற்கிறதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் இல்லைன்னா நீங்கள் எல்லாம் வேஸ்ட்டு, எமோஷ்னலி வேஸ்ட்டு நினச்சிக்கோங்க. கண்ட்ரோலாக நிற்கணும். நாக்கில் வெள்ளத்தை கொடுத்துட்டு பிரபு சார்கிட்ட நாக்கு வெள்ளத்தை கொடுத்துட்டு சிவாஜி சொல்வார், அந்த இன்பங்களை எல்லாம் முன்னாடி கொண்டு நிறுத்துகிற இந்த வெள்ளம் உருகவே கூடாதுன்னு சொல்லி. அப்போ தான் நீ இதுக்கு பொறுப்பானவனை ஆக முடியும். ஒரு இண்டஸ்ட்ரியை வச்சு நடத்த முடியும். 4 பெண்களை வச்சு வேலை வாங்க முடியும். அசிங்கமாக பார்த்துட்டு இருந்தேன். அவங்களால ஒரு சுக்கும் செய்ய முடியாது. நீங்கள் அந்த பெங்காலிகள் மாதிரி காலையில் பூரா வேலை செஞ்சுட்டு அதில் வந்துட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு உட்காந்துருக்கலாம். அவங்க ஜென்மம் பாழ் ஜென்மம், வேஸ்ட். திருந்துங்க மக்களே, திருந்துங்க.